வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நமது வீடியோவில் February 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2025 to 26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா February 1 தேதி இந்த மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்வாங்க. ஸோ அதன்படி அடுத்த நிதியாண்டு 2025 to 26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க February 1 தேதி. ஸோ அந்த மத்திய பட்ஜெட்ல என்னென்ன அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் இருக்கு, இந்த மாதிரியான விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சட்டப்பிரிவுகளை, அதாவது இந்திய அரசமைப்புல பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவில் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 112ல் ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. 112ல் சட்டப்பிரிவு 112ல் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பட்ஜெட்னு குறிப்பிடலை, அதுக்கு பதிலாக ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது மத்திய அரசுடைய பட்ஜெட் சட்டப்பிரிவு 112 கீழ் தாக்கல் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களில் நிதிநிலை அறிக்கை சட்டப்பிரிவு 202 கீழ் தாக்கல் செய்யப்படுது. ஸோ மாநில நிதிநிலை அறிக்கையை பற்றி சட்டப்பிரிவு 202ல் குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்திய நிதிநிலை அறிக்கையை பற்றி சட்டப்பிரிவு 112ல் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பட்ஜெட்னா என்ன? ஸோ நமக்கு பட்ஜெட்டுங்கிற வார்த்தைக்கு என்னன்னு தெரியும் மீனிங். ஏன்னா நம்மளே நம்ம குடும்பத்துக்கு பட்ஜெட் போடுவோம். இப்போ இவ்வளோ இன்கம் வருதுன்னா இதை எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்? இஎம்ஐ கட்டுறதுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு பண்ணுறது, சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணுறது, அதே மாதிரி டூர் போகிறாங்க சுற்றுலாவுக்காக அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னா அதுக்கு போகிறதுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வச்சுக்குவோம். இதுக்கு இவ்வளோ தொகையை நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளே பட்ஜெட் போடுறோம் குடும்பத்தில். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கே எவ்வளோ வருவாய், ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் எவ்வளோ வருவாய் வரப்போகுதுன்னு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதை நம்ம எந்தெந்த வழிகளில் செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், டிஃபென்ஸுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், ஆரோக்கியத்துக்காக எவ்வளோ கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கீடு செய்வாங்க. ஒவ்வொரு திட்டங்களுக்கு எவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட போகுது, இந்த மாதிரியான முறைகளை தான் நம்ம பட்ஜெட்டாக தாக்கல் செய்கிறது. அந்த ஒரு நிதியாண்டு முழுக்க 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1லேருந்து அடுத்து 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான காலத்துக்கான பட்ஜெட் தான் இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஒரு நிதியாண்டுங்கிறது ஒரு வருஷம் ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரையிலான காலத்து தான் ஒரு நிதியாண்டுன்னு சொல்கிறோம். இப்போ 2025 to 26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்கா விகாஸ், அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஏற்படுத்துறது. இப்போ நம்மளோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டு நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்று 100வது ஆண்டு தான் 2047. இந்த 2047ஆம் ஆண்டில் நம்ம இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 2047ஆம் ஆண்டு இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்காக சப்கா விகாஸ் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளின் கீழ் தான் இந்த பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல இப்போ மொத்தமாக எவ்வளோ செலவு செய்ய போகிறோம், எவ்வளோ நமக்கு வருவாய் கிடைக்க போகுது, எவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காங்க, கணிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நிதியாண்டு முடிஞ்சாதான் நமக்கு எவ்வளோ செலவு முடிஞ்சிருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்களே, எவ்வளோன்னு பாருங்க. ஸோ 50 லட்சம் கோடி. ஸோ மத்திய பட்ஜெட்டுடைய மதிப்பு எவ்வளோ செலவு செய்ய போகிறோம் இந்த நிதியாண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,65,345 கோடி. இந்த வருஷம் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி. ஸோ போன 2024 to 25ஆம் நிதியாண்டோட ஒப்பிடும்போது இது எவ்வளோ சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.4% அதிகரிச்சிருக்கு நம்மளுடைய செலவினம்ங்கிறது. அடுத்து வருவாய், நமக்கு வரிகள் மூலமாகத்தானே வருவாய் கிடைக்குது. அதாவது ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க, வருமான வரி இருக்கு, நெக்ஸ்ட் நிறுவன வரி, இந்த மாதிரி வரிகள் மூலமாக நமக்கு வருவாய் கிடைக்குது. ஸோ அதில் மொத்த வரி வருவாய் பார்த்தீங்கன்னா இந்த 2025 to 25ஆம் நிதியாண்டில் 42.70 லட்சம் கோடியாக வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசு. நெக்ஸ்ட் இப்போ மொத்த செலவினம் 2025 to 26ஆம் நிதியாண்டில் 50,65,345 கோடியா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய நிதியாண்டு, நடப்பு நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 47.16 லட்சம் கோடியாக செலவினமானது மதிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வரி வருவாய்ங்கிறது இந்த 2025 to 26ஆம் நிதியாண்டுல 42.70 லட்சம் கோடியாக மதிப்பிட்டிருக்காங்க. 2024 to 25ல இது 38.44 லட்சம் கோடியா இருக்கு வரி வருவாய்ங்கிறது.
அடுத்து நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னா, அரசுக்கு வரக்கூடிய வருவாய்க்கும் நம்ம பண்ற செலவுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். ஸோ நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 2024 to 25 நிதியாண்டுல 4.8% குறைச்சிருக்காங்க இப்போ நிதி பற்றாக்குறையை. இப்போ அந்த நிதி பற்றாக்குறை இப்போ 2025 to 26 நிதியாண்டுல 4.4% குறைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நிதி பற்றாக்குறையை 4.48% 4.4% குறைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50,65,345 கோடி செலவு செய்ய போகிறோம். அதில் மூலதனத்துக்காக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலதன செலவினமாக அதுக்கு 11.21 லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மூலதனம்னா இப்போ நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு லாபம் கிடைக்கல, அந்த மாதிரி நம்மளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, ஆரோக்கியம், நம்ம நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக மூலதன செலவினம் பார்த்தீங்கன்னா 11.21 லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2025 to 26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டுடைய 4 இன்ஜின்களாக எதை குறிப்பிட்டிருக்காங்க, நம்ம 2047 வளர்ந்த இந்தியாவை மாறுவதற்கு இந்த 4 விஷயங்கள் தான் என்ஜின்களாக இருக்கும். ஸோ இந்த 4 என்ஜின்கள் அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை நம்ம மேம்படுத்துறது, இது ஒரு என்ஜின். அடுத்து எம்எஸ்எம்இ, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துறது மூலமாக வளர்ச்சி அடைகிறது. அடுத்து முதலீடுகளை அதிகப்படுத்துறது, ஏற்றுமதியை அதிகப்படுத்துறது, இதெல்லாம் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கான என்ஜின்கள் சொல்லிட்டு இந்த மத்திய பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ வளர்ச்சிக்கான என்ஜின்கள் பார்த்துட்டோம். நமக்கான ஃபியூவல், நமக்கான எரிபொருள் என்ன, நம்ம வளர்ச்சி அடைவதற்காக எது எரிபொருளாக இருக்க போகுது அப்படின்னா ரிஃபார்ம்ஸ், அதாவது சீரமைப்புகள், மறுசீரமைப்பு செய்கிறத வந்து நம்மளுடைய எரிபொருள்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கைடிங் ஸ்பிரிட், நம்மளுடைய வழிகாட்டியாக எது இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ளூசிவிட்டி, அனைவரையும் உள்ளடக்கிய விஷயங்களை நம்ம மேற்கொள்றது. இன்க்ளூசிவிட்டி வந்து நம்மளுடைய கைடிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய இலக்கு என்ன, வளர்ந்த பாரதம், வளர்ச்சி அடைந்த பாரதம், விக்ஷித் பாரத். ஸோ வளர்ந்த நாடாக மாறுவதுதான் நம்மளுடைய இலக்கு. இந்த 4 என்ஜின்களை பயன்படுத்தி நம்ம ரீஃபார்மை வந்து மறுசீரமைப்பு செய்கிறத வந்து, சீரமைக்கிறத வந்து ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு, இன்க்ளூசிவிட்டியை வந்து நம்ம வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இலக்குக்கு போக போகிறோம். அதாவது வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற இலக்குக்கு போக போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை அடைவதற்கான என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய வளர்ச்சியை வந்து விரைவுபடுத்துறது, ஆக்சிலரேட்டிங் க்ரோத், நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை விரைவுபடுத்துறது. அதே மாதிரி பாதுகாப்பாக அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்துறது. நெக்ஸ்ட் வந்து இப்போ மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, நடுத்தர குடும்பம், உயர்ந்து வரக்கூடிய நடுத்தர குடும்பத்தினர்கிட்ட செலவுகள், அவங்களுடைய ஸ்பெண்டிங்ஸை வந்து அதிகப்படுத்துறது. நெக்ஸ்ட் வந்து தனியார் துறைகளில் முதலீடுகளை அதிகப்படுத்துறது. நெக்ஸ்ட் குடும்பங்களுடைய எக்கனாமி, பொருளாதாரத்தை மேம்படுத்துறது. இதெல்லாம் தான் விக்ஷித் பாரத் நிலை அடைவதற்கான வழிகளாக தெரிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இப்போ நம்ம கொஸ்டின்னா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியராக பார்த்தோம். இப்போ நம்ம கொஸ்டின் வைஸாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், மத்திய பட்ஜெட்டில் எத்தனை லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 12 லட்சம். ஸோ இந்த 2025 to 26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான், ஒரு விஷயம் தான் என்னது, இந்த வருமான வரி விலக்குங்கிறது. ஸோ இப்போ மக்கள் இப்போ நம்ம சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு வருஷத்தில் 12 லட்சம் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து வருமான வரி கட்ட தேவை கிடையாது. 12 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கும் போது அவங்க வருமான வரி கட்டணும். இதுக்கு முன்னாடி இந்த வரம்பு எவ்வளவா இருந்துச்சுன்னா 7 லட்சமாக இருந்தது. 7 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தனிநபர், அவங்க வந்து வருமான வரி கட்டணும், வருமான வரி செலுத்தணும். ஸோ இப்போ இந்த வரம்பை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 12 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயமாக தெரியுது, அதாவது தெரிவிக்கப்படுது. ஸோ இப்போ 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி செலுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதுக்கான புதிய வருமான வரி அடுக்குகள் என்னென்ன அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லை. இப்போ ஒருத்தர் சம்பளம் வந்து 12,01,000 ரூபாய் ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வரி கட்டணுமா அப்படின்னா கிடையாது. எவ்வளோ சம்பாதிச்சா அவங்க வரி கட்டணும்னா, வருமான கழிவாக 75,000 ரூபாய் சேர்த்துருக்காங்க. அதாவது 12,75,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வருமான வரி கட்ட தேவையில்லை.
12,75,000க்கும் அதிகமாக வருமானம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வருமான வரியை செலுத்தணும்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வருமான வரி அடுக்குகள் பார்க்கலாம். இப்போ 12 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த அடுக்குகள்ல அவங்க எப்படி வந்து வருமான வரி செலுத்தணும், எவ்வளவு வருமான வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒருத்தருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் வச்சுக்குவோம். 13 லட்சம் வந்து ஒருத்தருடைய வருமானமா இருக்கு, ஆண்டு வருமானமா இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1 to 4 4 லட்சமா பிரிச்சிருக்காங்க இந்த வருமான வரி அடுக்குல. 1 to 4, 4 to 8, அதாவது 0 to 4, 4 to 8, அடுத்து 8 to 12, 12 to 16, அடுத்து இதுல 12 to 16 நின்றோம். சரிங்களா? இதுல வந்து 24 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம 13 லட்சம் தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு எவ்வளவு வரி கட்டணும்னா ஃபர்ஸ்ட் 4 லட்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கட்ட தேவை கிடையாது. இந்த 13 லட்சத்துல ஃபர்ஸ்ட் 4 லட்சத்தை எடுத்துக்கிறோம், அதுக்கு வரி கிடையாது. அடுத்த 4 லட்சம் 4 to 8, அடுத்த 4 லட்சத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க கட்டணும்னா 5% அவங்க கட்டணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இதில் 5%ங்கிறது 20,000 ரூபாய் வரும். அடுத்து அடுத்த 4 லட்சத்துல 10% அவங்க வருமான வரி கட்டணும். அப்போ 20,000 + 20,000 வந்து 40,000 ரூபாய் வரும். நெக்ஸ்ட் 12 to 16 இதுல எவ்வளவு கேட்டகரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15% வந்து வருமான வரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15% அப்படின்னா 60,000 ரூபாய் வரும். இப்போ மொத்தமா இதை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? 1,20,000 ரூபாய் வந்து அவங்க வருமான வரி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 13 லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஒரு நபர், ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு கட்டணும்? 1,20,000 ரூபாய் வந்து அவங்க வருமான வரி செலுத்த வேண்டியதா இருக்கும். இப்போ ஒரு நபர் வந்து 24 லட்சத்துக்கு மேல அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த வரி அடுக்குகள் மாறும். 4 லட்சத்துக்கு வரி அடுக்குகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு வரி கிடையாது, அடுத்த 5 லட்சத்துக்கு, அடுத்த 4 லட்சத்துக்கு 5%, அடுத்த 4 லட்சத்துக்கு 10%, அடுத்த 4 லட்சத்துக்கு 15%, அதுக்கு அடுத்து 4 லட்சத்துக்கு 20%, அதுக்கு அடுத்து வர 4 லட்சத்துக்கு 25%ன்னு சொல்லிட்டு அடுத்து 24 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 30% வந்து அதுல வரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, இப்போ 4 லட்சத்துக்கு வரி கிடையாது, 4 to 8 லட்சத்துக்கு வரி இருக்கு அப்படின்னா இப்போதான் நீங்க 12 லட்சத்துக்கு வரி கிடையாதுன்னு சொன்னீங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக தான் இதை டீட்டெயிலாக சொல்றேன். இதுல டவுட் இருக்குனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின், 2025 to 26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அரசுக்கு அதிக வரவு கிடைக்கும் வழி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் நமக்கு ஒவ்வொரு வழிகளில் வரவு கிடைக்கிது. வருமான வரி, நிறுவன வரி, ஜிஎஸ்டி வரி, இந்த மாதிரி நிறைய வழிகளில் வருவாய் கிடைக்கிது. இதில் எதன் மூலமாக அதிகமான வருவாய் நமக்கு கிடைக்குதுன்னா கடன் மூலமாக, கடன் வாங்குறதன் மூலமாக தான் அதிகமான வருவாயானது கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 2025 to 26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல இப்போ நமக்கு வருவாய் கிடைக்குது. அதுல நமக்கு கிடைக்கிற வருவாயில ₹1 நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ₹1 எந்தெந்த வழிகளில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ₹1 நம்ம அரசு செலவு பண்ணுது அப்படின்னா அந்த ₹1 எந்தெந்த வழிகளில் செலவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம அரசுக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி வருவாய் வரும். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுல வழிகள் எந்தெந்த வழிகளில் வரப்போகுது. ₹1 நமக்கு வருதுன்னா அந்த ₹1 எந்தெந்த வழிகளில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமான வரி. இப்போ பார்த்தோம் இல்லையா, 12 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க தான் வரி செலுத்தணும், தனிநபர் வருமான வரின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ இன்கம் டேக்ஸ் மூலமா நமக்கு எவ்வளவு வருமான வரி வரப்போகுது, அதாவது வருமானம் வரப்போகுதுன்னா ₹1 22% வந்து இன்கம் டேக்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். அடுத்து பெரிய நிறுவனங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லையா பணம், அவங்களுக்கு லாபம் வருது இல்லையா, அந்த நிறுவனங்களுடைய வருவாயில வரி செலுத்துறது, அதுதான் நிறுவன வரின்னு சொல்றோம். அந்த நிறுவன வரி வந்து 17%. ₹1 நமக்கு வருதுன்னா 17% நிறுவன வரி மூலமாக கிடைக்குது. ஜிஎஸ்டிலேருந்து 18% நமக்கு கிடைக்குது. கலால் வரி மூலமா 5%, சுங்க வரி மூலமாக 4%, வரி சாராத வருவாய், வரி இல்லாம வேற வழிகளில் கிடைக்கக்கூடிய வருவாய் பார்த்தீங்கன்னா 9% நமக்கு கிடைக்குது. கடன்கள் மூலமாக 24% வந்து கிடைக்குது. ₹1 24% வந்து கடன் மூலமாக தான் கிடைக்குது. கடன் அல்லாத மூலதன வரவு மூலமாக 1% நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல எது அதிகமா நமக்கு ₹1 எதுல அதிகமா கிடைக்குதுன்னா கடன் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா கிடைக்குது. அடுத்து தனிநபர் வருமான வரி மூலமா, அடுத்து ஜிஎஸ்டி மூலமா,
நெக்ஸ்ட் வந்து நிறுவன வரி மூலமா இதை உங்களுக்கு வரிசைப்படுத்துக அப்படின்னும் கேட்கலாம். அரசுக்கு வரக்கூடிய வருவாய்களை வரிசைப்படுத்துக, வருவாய் வழிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொன்னோம்னா கடன், தனிநபர் வருமான வரி, சரக்கு சேவை வரி, நிறுவன வரி, அந்த மாதிரி நீங்கள் வரிசைப்படுத்தணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலவு. ₹1 நம்ம அரசு செலவு பண்ணது ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா அந்த ₹1 எந்தெந்த வழிகளில் செலவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம், 24% நமக்கு கடன் மூலமாக தான் வருவாய் வந்திருக்கு. அப்போ கடனுக்கு நம்ம வட்டி செலுத்துறதன் மூலமா பார்த்தீங்கன்னா 20% நமக்கு செலவாகுது. அடுத்து மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் ஒரு குறிப்பிட்ட % மாநிலங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க. ஸோ அதனால ₹1 22% வந்து மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக போயிடுது. 8% பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்படுது. பாதுகாப்புத்துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம போர் விமானங்கள் வாங்குறது, அதே மாதிரி பீரங்கிகள் வாங்குறது, கப்பல் படைக்கு தேவையான கப்பல்கள் வாங்குறது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக பாதுகாப்புத்துறையில் செலவாகுது. ஸோ 8% வந்து பாதுகாப்புத்துறைக்கு வந்து செலவாகுது. அடுத்து மத்திய அரசுடைய திட்டங்கள். மத்திய அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. ஆயுஷ்மான் பாரத், ஜல் ஜீவன், அப்புறம் PM கிஷான் சொல்லிட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. ஸோ அந்த திட்டங்களுக்காக ₹1 16% வந்து செலவு செய்யப்படுது. 8% பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிதியுதவியுடன் கூடிய திட்டங்களுக்காக செயல்படுத்தப்படுது. ஸோ மத்திய மாநில அரசுகளுடைய நிதி பங்களிப்பின் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. ஸோ அதுக்காக 8% போகுது. 8% பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் மற்றும் இதர பரிமாற்றங்களுக்காக போகுது. 6% வந்து மானியங்களுக்காக போகுது. இப்போ நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ நம்ம சிலிண்டர் வாங்குறாங்க, சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா ₹300 மானியம் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு சிலிண்டர் ₹1000 வச்சுக்கோங்க. ₹1000 மானியம் ₹300 அப்படின்னா இந்த திட்ட பயனாளிகள் வந்து ₹700 மட்டும் பே பண்ணி அந்த சிலிண்டரை வாங்கிக்கலாம். மீதி ₹300 அரசு கொடுத்துருவாங்க. ஸோ மானியத்துக்காக ஒரு 6% போகுது. ஓய்வூதியம். ஸோ அரசு ஊழியர்கள் வந்து ஓய்வு பெற்றுறாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்களே, அதுக்காக 4%. இதர செலவினங்களுக்காக 8% செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாநிலங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 50 ஆண்டுகள். ஸோ மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு உள்கட்டமைப்பு, அதாவது ரயில் நிலையங்களை மேம்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் கீழ் வரும். ஸோ இந்த மாதிரி மாநில அரசு அவங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக 50 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா வட்டியில்லா கடனானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கடன் கொடுக்குறாங்கன்னா 50 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க திருப்பி செலுத்துறதுக்கு காலம் வழங்கப்படும். ஸோ அடுத்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்குறதுக்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து இந்த நிதியை வந்து மாநில அரசு பார்த்தீங்கன்னா இந்திய உள்கட்டமைப்பு திட்ட மேம்பாட்டு நிதியிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடனை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சொத்துக்களை பணமாக்கும் திட்டம். இப்போ நமக்கு வருவாய் மத்திய அரசுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா வருவாய் வந்தாதான் திட்டங்களுக்காக, மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக நம்ம செலவு பண்ண முடியும். நமக்கு வருவாய் வந்து வரி மூலமாக கிடைக்கிது, பல்வேறு வரி மூலமா. இன்னமும் நம்மளுடைய இன்கம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொத்துக்களை பணமாக்கும் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது. 2021 தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கப்பட்டது. ஸோ 2025 to 30ஆம் ஆண்டுக்கான புதிய திட்டமானது, அதாவது சொத்துக்களை பணமாக்கும் புதிய திட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 10 லட்சம் கோடி நிதி திரட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 5வது கேள்வி, பட்டியலின பெண் தொழில் முனைவோருக்கு எத்தனை கோடி கடன் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 கோடி ரூபாய். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொழில் முனைவோராக போறாங்க, பட்டியலின தொழில் முனைவோராக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 கோடி வரைக்கும் வழங்குறதுக்கு, கடன் உதவி வழங்குறதுக்கு மத்திய பட்ஜெட்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, பட்டியலின சமூகத்தினர், பட்டியலின பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க முதல் முறையாக, பெண்களுக்கான திட்டம் தான் இது, பட்டியலின பெண்கள் வந்து முதல் முறையாக தொழில் முனைவோர் ஆக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 கோடி வரைக்கும் தவணை முறையில் கடன் வழங்குவதற்கான திட்டத்தை மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல. ஸோ 5 லட்சம் பேருக்கு, 5 லட்சம் முதன்முறை பெண் தொழில் முனைவோர்களுக்கு இந்த திட்டத்தில் 2 கோடி வரைக்கும் கடன் உதவியானது அளிக்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத தொகை வந்து இப்போ 20 கோடியாக இரட்டிப்பாக அதிகரிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் பழங்குடியினத்தை சேர்ந்த 5 கோடி மக்களுடைய மேம்பாட்டுக்காக 80,000 கோடியில புதிய திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பழங்குடியினருக்காக பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தகுதி ஆபா பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் வந்து PM ஜன்மன் திட்டம் செயல்படுத்தப்படுது. அதை அடுத்து இப்போ 80 கோடியில புதிய திட்டம் தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சாரி 80,000 கோடின்னு சொல்லிட்டு 80,000 கோடியில வந்து புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி, மக்கானா உற்பத்தியை அதிகரிக்க பிரத்யேக வாரியம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் பீகார். ஸோ இப்போ மக்கானா அப்படின்னா என்னன்னா தாமரை விதைகளை தான் நம்ம வந்து மக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ மக்கானா உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பீகார்ல அதுக்கான வாரியமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல. ஸோ மக்கானானா தாமரை விதைகள், அதோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக பீகார்ல வாரியம் அமைக்கப்பட இருக்கு. அடுத்து பீகார்ல தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில்முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனமானது அமைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சுமார் 60,000 கோடி ரூபாயில இந்த நிறுவனமானது அமைக்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எத்தனையாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 8வது முறையாக. ஸோ தொடர்ந்து 8வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த 2025 to 26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் அதிகமான முறை யார் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொரார்ஜி தேசாய். ஸோ 10 தடவை வந்து முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து 9 முறை வந்து ப. சிதம்பரம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அடுத்து பிரணாப் முகர்ஜி 8 முறை வந்து மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இத்தகைய சாதனையை படைச்சிருந்தாலும் நிதியமைச்சர் தான் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தொடர்ந்து 8 முறை வந்து பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. ஏன்னா 10 முறை மொரார்ஜி தேசாய் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க பட்ஜெட். ஆனால் குறிப்பிட்ட கால இடைவெளிகள் இடையில வந்து வேற ஒருத்தவங்க தாக்கல் செஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா இவங்க தாக்கல் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா இவங்க பட்ஜெட் தாக்கல் செய்யலை. ஆனால் அதிக முறைன்னா மொரார்ஜி தேசாய், தொடர்ந்து 8 முறை அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு இந்தியாவுடைய முதல் முழு நேர நிதியமைச்சராக பொறுப்பேற்றாங்க. அதுக்கடுத்து உரை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான நீண்ட நேரத்துக்கு பட்ஜெட் உரை ஆற்றியவங்களும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். 2020 நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2.40 மணி நேரத்துக்கு பட்ஜெட் உரையை வந்து வாசிச்சிருக்காங்க. மிக குறுகிய உரை யாருடைய உரை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிருபாய் முல்ஜிபாய் படேல் என்பவருடைய உரை. 1977 இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வந்து இவர் தாக்கல் செய்யும் போது அந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 800 வார்த்தைகள் கொண்ட பட்ஜெட் தான். ஸோ மிக குறுகிய உரை அப்படின்னா ஹிருபாய் முல்ஜிபாய் படேலுடைய உரை, நீண்ட உரை அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் உரை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் அடிப்படையில் தான், காகித அடிப்படையில் தான் வந்து பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பாரம்பரிய பாகி கட்டா பாணியில் பையில வந்து அந்த சிவப்பு நிற ஒரு பை இருக்கு, பாகி கட்டா பாணியில் உள்ள பை. அந்த பையில கையடக்க கணினி மூலமாக பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பையில தான் அந்த கையடக்க கணினியை வந்து கொண்டு வருவாங்க. அந்த கணினியில தான் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி 5 மணிக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை காலையில் 11 மணிக்குன்னு யார் மாற்றினாங்கன்னா நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா தான் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நேரத்தை வந்து காலை 11 மணி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் கால முறையே தொடர்ந்து பின்பற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 8வது கேள்வி, புதிதாக எத்தனை இடங்களுக்கு விமான சேவையை தொடங்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 120 இடங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உடான் திட்டம் அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த உடான் திட்டத்தில் முதல் விமான சேவை 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. உடான் திட்டம் என்ன அப்படின்னா அனைத்து வர்க்கத்தினை சேர்ந்தவங்களும் விமான சேவையை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பணக்காரங்க தான் வந்து விமானத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் இருக்குது. அப்படி இல்லாமல் அனைவருமே, ஏழைகளுமே விமானத்தில் எளிமையாக பயணிக்கணும். அதே மாதிரி பிராந்தியங்களை வந்து இணைக்கணும், விமான போக்குவரத்து மூலமாக பிராந்தியங்களை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடான் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த உடான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 88 விமான நிலையங்கள் இணைக்கப்பட்டு 619 வழித்தடங்கள்ல வந்து விமான சேவையானது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதனால
நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த உடான் திட்டத்தை வந்து மாற்றி அமைக்க போறாங்க, மாடிஃபை பண்ண போறாங்க. ஸோ அந்த மாடிஃபைட் பண்ணக்கூடிய உடான் திட்டமானது விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசா 120 இடங்களுக்கு விமான சேவையானது தொடங்கப்பட இருக்கு. ஸோ அடுத்த 10 ஆண்டுகள்ல 4 கோடி பயணிகள் வந்து பயணிக்கும் வகையில மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 9வது கேள்வி, 2025 to 26 ஆண்டில் எத்தனை புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 200. ஸோ இப்போ மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த பட்ஜெட்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அனைத்து மாவட்டங்கள்லையுமே புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நிதியாண்டு 2025 to 26 நிதியாண்டுல முதல் கட்டமா 200 புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல எல்லா மாவட்டங்கள்லையுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையுமே புற்றுநோய்கள் பராமரிப்பு மையமானது அமைக்கப்பட இருக்கு. ஆனா இந்த 2025 to 26 நிதியாண்டுல 200 புற்றுநோய் மையங்கள் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இதை தான் வந்து PMJ திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா PMJAY ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதை ஷார்ட்டா போடுவோம், ஜெய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம் தமிழ்லையுமே. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாங்கிறது 2018 ஆண்டு ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா காப்பீடு அளிக்கணும், மருத்துவ வசதிகள் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் கூட இப்போ ரீசெண்டாக 70 வயதுக்கு மேற்பட்டவங்களையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் காப்பீடு அளிக்கும் வகையில் இந்த திட்டத்தை ரீசெண்டாக 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வந்து இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த திட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் பயன்பெறுவதற்காக அவங்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் கீழ் வரமாட்டாங்க. அதாவது இப்போ மத்திய அரசு பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குள்ள வரமாட்டாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா என்னன்னா ஒரு அமைப்புக்குள்ள வரமாட்டாங்க. அதாவது விவசாயிகள், கட்டிட பணியாளர்கள், தெருவோர வியாபாரிகள், இவங்க எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து கிடைக்கிற வகையில் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதனால சுமார் 1 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து கட்டணமில்லா இலவச மருத்துவ சிகிச்சைகளை பெற முடியும். அந்த ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீடானது அளிக்கப்படுது. அடுத்து மருத்துவ கல்லூரிகள். ஸோ இப்போ 10 ஆண்டுகள் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூடுதலாக 1.1 லட்சம் இளநிலை முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ டாக்டர் சீட்டு கிடைக்கிறத பற்றி பேசுகிறோம் இல்லையா, இவ்வளோ சீட் தான் ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீட் தான் மாணவர்கள் தான் இடம்பெறும் மருத்துவ படிப்பை படிக்க முடியும். இப்போ அந்த எண்ணிக்கை, அந்த இடங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க போறாங்க. அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா 75,000 மருத்துவ படிப்பு இடங்களை அதிகரிக்கிறதுக்கு பட்ஜெட்ல இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. முதல் கட்டமா இந்த நிதியாண்டுல 2025 to 26 நிதியாண்டுல 10,000 மருத்துவ படிப்புக்கான இடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ புற்றுநோய் இந்த மாதிரி ஒரு சில நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த நோய்கள்ல இருந்து உயிர்களை காப்பதற்கான ஒரு 36 உயிர் காக்கும் மருந்துகளுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. முழு விலக்கு அளிச்சிருக்காங்க பட்ஜெட்ல. அடுத்து ஆபரண பொருட்கள், அதோடைய பாகங்கள், தங்கம் அப்புறம் வெள்ளி பொருட்கள், அதோடைய பாகங்கள் மீதான அடிப்படை சுங்கவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுங்கவரி 25% இருந்தது, அதை வந்து 20% குறைச்சிருக்காங்க அந்த சுங்கவரியை. அடுத்து பிளாட்டினம் மீதான சுங்கவரியை பார்த்தீங்கன்னா 25%லேருந்து 5% அதை குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, பட்ஜெட்டில் ரயில்வேக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2.52 லட்சம் கோடி. ஸோ ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா 2.52 லட்சம் கோடி ஆனது பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து 200 வந்தே பாரத் ரயில்கள் வந்து தொடங்கப்பட இருக்கு. அடுத்த 2லேருந்து 3 ஆண்டுகளுக்குள்ள 200 வந்தே பாரத் ரயில்கள், 100 அம்ருத் பாரத் ரயில்கள், 50 நமோ பாரத் விரைவு ரயில்கள், அப்புறம் ஏசி இல்லாத பொது பெட்டிகள் 17,500 பொது பெட்டிகள், இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க, அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ்.
அடுத்த பெண்கள் குழந்தைகள் நல அமைச்சகத்துக்கு பட்ஜெட்ல 26,889 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிறதுக்காக போஷான் 2.0 ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து நிர்பயா நிதி திட்டம், அடுத்து காணாமல் போன குழந்தைகள், அப்புறம் பாலியல் தொடர்பு, அதாவது பாலியல் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகளை வந்து மறுவாழ்வு அளிக்கிறதுக்காக வாத்சல்யா திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. ஸோ அதுக்காக பட்ஜெட்ல 26,880 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல சக்தி திட்டம், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்கான சக்தி திட்டத்துக்கு 3,150 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வாத்சல்யா திட்டத்துக்கு 6,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த பெண்களுடைய பாதுகாப்புக்கான நிர்பயா நிதி திட்டத்துக்கு 30 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக சம்பல் அப்படிங்கிற திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு துறைகளுக்கு வந்து பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிதித்துறைக்கு பார்த்தீங்கன்னா 19,39,1 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு துறைக்கு 6,81,210 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2,87,333 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கல்விக்கு பார்த்தீங்கன்னா 1,28,650 கோடி. நுகர்வோர் மற்றும் உணவு பொது விநியோகத்துக்கு வந்து 2,15,767 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கிராமப்புற வளர்ச்சிக்கு 1,90,405 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்த தகவல் தொடர்புக்கு 1,08,105 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அடுத்து 11வது கொஸ்டின், ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2028 ஆண்டு வரைக்கும். ஜல் ஜீவன் திட்டம்ங்கிறது ஃபர்ஸ்ட் 2019 ஆண்டு கிராமப்புறங்கள்ல அனைத்து வீடுகளுக்குமே வந்து குழாய் மூலமாக டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜல் ஜீவன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2028 ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஜல் ஜீவன்? 2019 ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டுக்குள்ள அனைத்து கிராமப்புற வீடுகளுக்குமே குழாய் மூலம் குடிநீர் வசதியை வழங்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. ஸோ அதை எட்ட முடியல அந்த இலக்கை. ஸோ அதை எடுத்து அந்த திட்டத்தை 2028 ஆண்டு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக பட்ஜெட்ல 67,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த வேளாண் துறைக்காக பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல 1,71,437 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மேலும் வேளாண் துறையில 6 புதிய திட்டங்களையும் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இருக்கு, கிஷான் கிரெடிட் அட்டை திட்டம். அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா கடன் வரம்பு, விவசாயிகள் வந்து கடன் பெறுவதற்கான வரம்புங்கிறது இதுக்கு முன்னாடி 3 லட்சமா இருந்தது. அதை வந்து 5 லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க. 5 லட்சம் வரைக்கும் கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால 7,7 கோடி விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க. கிசான் அட்டை திட்டம், விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மானிய கடனானது வழங்கப்படுகிறது. அதில் வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக அந்த கடன் வரம்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து குறைந்த வேளாண் உற்பத்தி, ரொம்ப கம்மியாக உற்பத்தி செய்வாங்களே வேளாண் பொருட்கள், அந்த மாவட்டங்களை தேர்வு செஞ்சு ஒரு 100 மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அங்கே வந்து பிரதமரின் தன்தானிய வேளாண் திட்டமானது அறிமுகப்படுத்தப்படும். இது வந்து மாநில அரசோட இணைந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க, அங்கே உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக. அடுத்து பருப்பு உற்பத்தியில பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை தன்னிறைவு அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு திட்டமானது 6 வருஷத்துக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு திட்டம் 3 பருப்பு வகைகளை மையமாக கொண்டு செயல்படுத்துறாங்க. அதாவது துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அடுத்து மைசூர் பருப்பு. இந்த 3 பருப்பு வகைகளுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும், அதை தற்சார்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக 6 ஆண்டுகளுக்கு ஒரு சிறப்பு திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கிராமப்புறங்கள்ல விவசாயிகள்கிட்ட வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக கிராம செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பருத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக 5 ஆண்டுகளுக்கு பருத்தி இயக்கமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மீன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன் உற்பத்தியில அதிகமான மீன் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக 2வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. ஸோ 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் மீன் ஏற்றுமதியானது செய்யப்படுது நம்ம நாட்டுல. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்களுக்கான நிதி திட்டம் அப்படிங்கிறது 2016 ஆண்டு 10,000 கோடி ரூபாயில தொடங்கப்பட்டது. அதே மாதிரி 10,000 கோடி ரூபாயில ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக புதிய, அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்காக நிதி திட்டமானது தொடங்கப்படும் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க.
ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தொடங்குறாங்கன்னா அதுக்கு அங்கீகாரம் வழங்குறதுக்காக ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் செயல்படுத்தப்படுது. இதுவும் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இப்போ அக்டோபர் மாதம் லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் நிலவரப்படி 1,52,139 புத்தாக்க நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பள்ளிகள் அப்புறம் உயர்கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் இந்திய மொழியில பாட புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து எண்மமயமாக வழங்குறதுக்காக எண்மமயமாக்குறதுக்காக டிஜிட்டல் வடிவில் புத்தகங்கள் கிடைக்கிறதுக்காக இந்திய மொழி புத்தகம் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்திய மொழி பாட புத்தகங்களை வந்து எண்ம வடிவில் வழங்குறதுக்காக. நெக்ஸ்ட் இளைஞர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்காக சர்வதேச நிபுணர்களோட இணைஞ்சு திறன் மேம்பாட்டுக்கான ஒரு 5 தேசிய ஆற்றல்சார் மையங்களானது நிறுவப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல 50,000 கூடுதல் அடல்ட் டிங்கரிங் ஆய்வகங்களானது அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையமானது அமைக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு மையம் பார்த்தீங்கன்னா 500 கோடியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் சார் மையம். அடுத்து இளைஞர் விவகாரங்கள் அமைச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல 3,794.30 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த இப்போ நம்ம கேலோ இந்தியா திட்டம் மூலமாக விளையாட்டு வீரர்களுடைய திறனானது மேம்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 351.98 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த அணுசக்தி திட்டத்துக்கு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 20,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ 2047ஆம் ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 100 ஜிகாவாட் அணுசக்தியை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நினைச்சிருக்காங்க. ஸோ அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக 2033ஆம் ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 5 சிறிய அணு உலைகளானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக முதல் கட்டமா 20,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அணுசக்தி திட்டத்துக்காக மத்திய பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் தேசிய உற்பத்தி திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சிறிய நடுத்தர அப்புறம் பெரிய தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துறதுக்காக நம்மளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக தேசிய உற்பத்தி திட்டமானது தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து காப்பீட்டுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீடு வரம்பை 74% இருந்தது, அது இப்போ 100% அதிகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தண்டனைகள் வழங்குறாங்க இல்லையா, குற்றங்களாக அறிவிக்கப்பட்டு தண்டனைகள் வந்து வழங்கப்படுது சட்ட ரீதியில. ஸோ அந்த மாதிரி பல்வேறு சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 100க்கும் அதிகமான பிரிவுகளை குற்றமற்றதாக அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பிரிவு, இதுக்கு மன்னிப்பு வழங்கிடலாம், இது குற்றமா வந்து கருத தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 100 குற்றங்களை வந்து குற்றமற்றதாக மாற்றுவதற்கு மக்கள் விசுவாச மசோதா 2.0 ஆனது அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு வந்து உத்தரவாதத்துடனான கடனானது 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உத்தரவாதத்துடனான கடன் வந்து 5 கோடி வரைக்கும் வழங்கியிருந்தாங்க, அந்த வரம்பு 10 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோபால்ட் தூள் கழிவுகள், லித்தியம் அயனி பேட்டரி துண்டு, அடுத்து ஈயம், துத்தநாகம், இந்த மாதிரி ஒரு 12 கனிமங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுங்க வரியிலேருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா 3,350 கோடி, சுகாதாரத்துறைக்கு வந்து 99,858 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ போன வருஷத்தோட பார்க்கும்போது 11% அதிகரிச்சிருக்கு. இதுல வந்து சுகாதாரத்துறையில கீழ் தான் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டமானது செயல்படுத்தப்படுது. இதுக்கு 9,406 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு 20,000 கோடி, ஆராய்ச்சி அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக 1,00,000 கோடியில ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிதி திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல் கட்டமா 20,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து பாதுகாப்புத்துறைக்கு 6.81 லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது நம்ம நாட்டுடைய மொத்த ஜிடிபியில 1.91% பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வெளியுறவு அமைச்சகத்துக்கு 20,516 கோடி, வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு 5,915 கோடி, ஆயுஷ் அமைச்சகத்துக்கு 3,992 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கலாச்சார அமைச்சகத்துக்கு 3,360 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உள்துறை அமைச்சகத்துக்கு 2.33 லட்சம் கோடி, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக பார்த்தீங்கன்னா 574.80 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புனா இப்போ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துறாங்க. 2011 தான் லாஸ்ட் நடத்துனாங்க. இப்போ அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக பட்ஜெட்ல 574.80 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ இதோட வந்து பட்ஜெட் வந்து முடிவடையுது.
ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா February 5 வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. இதில் லைவ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் மேக்ஸில். இதுக்கான ஷெட்யூல் வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் February 10 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் டெஸ்ட் கொடுப்போம். உங்களுக்கு ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா ஃபீஸ் வந்து 250. படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF 12 மந்த் PDF ப்ளஸ் டெஸ்ட் வேணும்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 550. அடுத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. February 8 வந்து TNPSC Group 4 Group 2 Group 3 படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் Group 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.